வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா ஹாரியர் ஈவியோட பேஸ் மாடல் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பேஸ் மாடல் தானா அப்படின்னு சந்தேகம் கொடுக்குற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் பேக் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் 26.5 lakhsல இந்த வாகனம் நமக்கு கிடைக்குது. ஃபேர்லெஸ் அப்படின்றதுல 75 kWh பேட்டரி பேக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாடல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதில் என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேக்ட்ஸுமே நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஈரோடுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். நீங்கள் டாடா நிறுவனத்தில் நல்ல சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கார்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீச் அவுட் பண்ணுங்கள். சர்வீஸ்னு ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, சர்வீஸில் இவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் அழுத்தி சொல்கிறேன், நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்க, ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியோட டியூரபிலிட்டி எவ்வளோ நாள் இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது கூட இந்த கார்களோட ரீசேல் வேல்யூ. ஈவியோட மார்க்கெட் ஷேர் எடுத்து பார்த்தோம்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 2024 to 2025 டைம் லைனில் அந்த ஃபினான்ஷியரில் 2.7% இருந்தது. இப்போ ஆகஸ்ட் 2025 அப்போ 3.5% கிட்ட வந்துருச்சு. ப்ரொஜெக்டட் 2026 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இயர் எண்ட் போகும்போது கிட்டத்தட்ட 25 to 30% வரைக்குமே வந்து மார்க்கெட் ஷேர் ஒரு ஹியூஜான க்ரோத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ரீசேல் வேல்யூ அப்படின்றது இந்த கார்கள் இப்போ தான் மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஒரு 3 to 5 years ஆனதுக்கப்புறம் தான் இதோட ரீசேல் வேல்யூ அப்படின்றது தெரிய வரும். ரீசேல் வேல்யூக்கு ரொம்பவே உதவி கொடுக்குற மாதிரி இவங்க பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 15 years அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது இந்த வாகனத்தில் கிடைக்கக்கூடிய பேட்டரி எல்எஃப்பி பேட்டரிக்கான வாரண்டி பீரியடாக இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. பிரிஸ்மாட்டிக், சிலிண்ட்ரிக்கல், பிளேட் செல் இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம அந்த ஹாரியர் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ணும்போதும் சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன கிளிம்ஸாக சொல்கிறேன். சிலிண்ட்ரிக்கல் செல் அப்படின்றது நம்ம வாட்சுக்கெலாம் போடுவாங்க, அந்த மாதிரி செல். பிரிஸ்மாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனில் வர்றது. பிளேட் செல் அப்படின்றது கிட்டத்தட்ட பிளேட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மெல்லஸாக இருக்கும். சரிங்களா, இதில் அட்வான்ஸ்ட் அப்படின்றது பிளேட் செல். இங்கே வந்து சிலிண்ட்ரிக்கல் செல் ஏன் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஹையர் தி பேக்கேஜிங் அப்படின்னு போகும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் இவங்க ஆல்ரெடி நெக்ஸான் கர்வ்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் போகிறப்போ அந்த ஹாட் ஸ்பாட்ஸ் உருவாகும் நிறையா வந்து பேக்கேஜ் பண்ணுறப்போ, பேட்டரி பேக் அதிகமாக போகிறப்போ. ஸோ அதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் பெட்டராக கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ்குள்ளே ஹாரியரில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு வருது, 70% கீழே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா இந்த லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றது கிக் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்று ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜருங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா ஹாரியர் ஈவி வெர்சஸ் XUV90 ஒரு கம்பேரிசன் பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். சரிங்க, 26.5 லட்சத்துக்கு இந்த காரில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத வாங்க இப்போ பார்க்கலாம். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 234.7 BHP பவரும் உங்களுக்கு 315 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து சிங்கிள் மோட்டார் செட்டப்பில் ரெயில் வீல் டிரைவ் ஃபார்மேட்டில் வரக்கூடிய பவர் ஸ்பெசிஃபிகேஷனுங்க. குவாட் வீல் டிரைவ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இது வேரி ஆகும். ஸோ ஃப்ரண்ட் வந்து ஒரு 67 லிட்டர் ஃப்ரங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 35 kg மேக்ஸிமம் லோடு வந்து இங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் இன்சுலேஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்குது. நல்லா சாலிடான ஒரு கர்வ் வெயிட், கிட்டத்தட்ட 2.2 டன் வந்து பார்த்தீங்கன்னா ரெயில் வீல் டிரைவ் வருது. ஆல் வீல் டிரைவ் செட்டப்லாம் நீங்கள் போகிறீங்க, அதாவது அந்த குவாட் வீல் டிரைவ் செட்டப்லாம் போகிறீங்கன்னா 2.3 டன்னை கிராஸ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. 7 ஏர்பேக்ஸ் இந்த மாடல் இருந்தே 7 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் அசிஸ்ட் கண்ட்ரோல், உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமரா, ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக லோட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி உள்ள வேரியன்ட் நீங்கள் போகிறப்ப எம்போர்ட்லாம் போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ பார்க் அசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகுது. நீங்கள் டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே அதிகமாக இல்லை, எனக்கு அடிப்படை தேவைக்கான ஃபீச்சர்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்தாக இருக்கும். சரிங்க, சரி சேஃப்டி ரீதியாக பேசிட்டும் பேனல் கேப்ஸ்லாம் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து டாடா மோட்டார்ஸ் அதில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த பிடிஓட ஸ்டிக்கர் நான் முடிஞ்சால் காமிக்கிறேங்க. கிட்டத்தட்ட பிடிஓ ஸ்டிக்கரே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 5 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து அந்த குவாலிட்டி செக்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் கிடைக்குது. டாடா ஹாரியர் ஈவியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்றப்ப நீங்கள் ஹாரியரில் என்ன பார்த்தீங்களா அதோட ஒரு எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். உங்களுக்கு ஷட் ஆஃப் பண்ணால் வந்து ஒரு கிரில் பேட்டர்னுங்க, சென்டரில் வந்து டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. உங்களுக்கு வெர்டிகல் ஸ்டார்ட்ஸ் டார்க் க்ரோமில் போட்டு இந்த ஆடம் அப்படின்றது கொஞ்சம் வைடாக முடிச்சிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து டாடா மோட்டார்ஸ் அஃபிஷியல் அன்வீல் பண்ணல, பட் ஒரு 190 ஒரு 200 mm இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்லி தெரிய வந்திருக்கு. ஸோ பம்பர் ஸ்டாலர் குவாலிட்டியில் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவும் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் பொறுத்து இதுதாங்க. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏரோ வைப்பர்ஸ் பயன்படுத்திருக்காங்க, பேசிக்கான வைப்பர்ஸ்குள்ள போல. ஹாரியர் ஈவியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ 2741 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குங்க. லென்த் எவ்வளோ, வித் எவ்வளோ, அதே மாதிரி
மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இதோட காம்படிட்டர் அப்படின்றப்ப XUV9 கம்பேர் பண்ணலாம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக இந்த ஹாரி ரிவி எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு எவிடென்ட்டாக இப்போ நீங்கள் பார்த்துருக்க முடியும். சரிங்க, அடுத்து 245 55 R19 இன்ச் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட் கப்ஸோட கிடைக்குது. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க், ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் தாங்க கொடுத்துருக்காங்க. லைனர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். ஒரு மினிமலான ஒரு வீல் கிளாடிங் அப்படின்றது என்ன இருக்குது. அதாவது டாப் ஆஃப் த லைனுக்கு மினிமல் வித்தியாசம் பார்க்கும்போது இது வந்து டார்க் க்ரோம் அண்ட் பிளாக்ல வந்து அலாய் வீல்ஸ் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் ஓவியம் தான். உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சாவியை பொறுத்த வரைக்கும் ஃபாப் கீ தான். லாக் அண்ட் லாக், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ மீ லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டோரில் நல்ல ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ண முடியுது. சாத்துறப்ப நல்ல ஒரு சாஃப்ட் தட் கிடைக்குதுங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செகண்ட் ரோவும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தாண்டி இந்த குவார்ட்டர் பேனலில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பார்ட்டிஷனும் சரி நல்ல வெளிச்சத்தை உள்ளே எடுத்து கொடுக்குதுங்க. பட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் ஃபுல் பிளாக்ல போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒயிட் தீமை தாண்டி உள்ள பிளாக் தீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லே காமிக்குது. நான் உள்ளே போகிறப்ப அதை பற்றி பேசலாம். உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லாம் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனுங்க. உங்களுக்கு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் சீக்வென்ஷியலாக எனேபிள் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ரியர் ஃபாக் லாம்ப் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்றது 2 சென்சர் தாங்க. ஆக்சுவலாக சைட் பார்க்கிங் சென்சர் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போகிறப்ப கிடைக்கும். பட் இங்கே வந்து 2 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அன்பைட்டட் கன்சோல். இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான். ரியரில் ஒரு டிஃபாகர், அதுக்கப்புறம் வைப்பர் ரெண்டுமே கிடைக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. இந்த உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டியூல் டோன் ரூஃப் தாங்க கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படின்றது இந்த வேரியண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூட் பொறுத்த வரைக்கும் 502 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மாசிவான பூட் தாங்க. இது வந்து ரயில்வே டிரைவ் செட்டப்பில் வரக்கூடிய வாகனம் அப்படின்றனால தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ஹம்ப் அப்படின்றது வந்திருக்கு. பவர்டு டெயில்கேட் அப்படின்றது இந்த வேரியண்ட்ல கிடையாதுங்க. ஹாரியர் ஈவியில் நமக்கு ரியர் சீட் ஸ்பேசிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ உள்ளே போய் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பேசலாம். இன்டீரியர் உள்ளே வந்த உடனே பார்க்குறப்ப இது கம்ப்ளீட்லி இன்டூ பிளாக் தீம் போயிருக்காங்க. அதாவது வந்து அங்கங்கே வந்து ஐவரி கலர் பார்க்க முடியுது. அந்த டோர் ஓப்பன் பண்ணுற அந்த ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் தான் பார்க்க முடியுது. ஒரு சன் பிளைண்டுமே கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். உங்களுக்கு பாருங்கள், நல்ல கம்ஃபர்டபுளான லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக உட்காரலாம். எந்த விதமான ஒரு குறைபாடும் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் காலை நல்லா நீட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள இந்த இடத்துல வந்து ஷூ வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசென்ட் எனஃப்ங்க. டெஃபினெட்லி நான் காலை நல்லா நீட்டி உட்காடுறேன் அப்படின்னா எனக்கு மேனேஜபிளாக இருக்குது. என்ன இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷூலாம் வேர் பண்ணியிருக்கிறப்போ உள்ள கால் வைக்கிறப்போ கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓகே தான். ரியரில் நமக்கு 65 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு டைப் சியில் கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்புக்கு இதை பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆடட் அட்வான்டேஜ் தான். இங்கே ஒரு ஏசி இங்கே வென்ஸ் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை வந்து பீப்பெல்லில் நமக்கு ஏசி வென்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஃபீல் ஆகுதுங்க. நல்ல எஃபெக்டிவான த்ரோ அப்படின்றது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அளவுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரியரில் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு இன்னும் நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் குவாலிட்டி லெவல்ஸ்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஃப்ளோருங்க. அப்படின்றப்போ சென்டரில் உட்காந்துருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ 3 அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். சரி, அடுத்து ஹெட்ரூம் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கலாம். ஹெட்ரூம் பாருங்கள், நான் இப்படி நல்லா சாஞ்சு உட்காரோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குது. ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா மேபி தலை உரையலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த குஷனை பற்றி சொல்லி ஆகணுங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு குஷனுங்க. லாங் ட்ராவலுக்குலாம் ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஒரு நிமிஷம் இருங்க, இதோட சாஃப்டனிங்க்கும் எம்பவர்ட் ப்ளஸில் இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க எனக்கு தெரியுது. பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தென் ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்கிது, 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லம்பாருக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நல்லா சாஞ்சு உட்காரோம் அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ரொம்ப வந்து கன்வீனியன்ட் இல்லாமல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமல் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. லம்பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்ஃபரேஷன் கிடைக்குதுங்க. லம்பார் தைக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது லைட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ்லாம் இங்கே வந்து லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பெர்ஃபரேஷன் ப்ளேயாக இருக்குது. க்ரோமில் வந்து டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்
ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மிஸ் அவுட் ஆகுது. ஃபைன். இந்த பிடிமானம் கிராப் ஹேண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து ஐவரி தீமுங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு பார்சல் ட்ரே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டியில் கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. கோ டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4-வே பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இவன் வந்து 75 கிலோவாட்டில் இதுதான் பேசிக் மாடலாக இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் ரீதி எதுவுமே குறை வைக்கல. வென்டிலேட்டட் ஆப்ஷனும் கிடைக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் 2 பக்கமுமே உங்களுக்கு டிரைவருக்கும் இருக்குது, கோ டிரைவருக்கும் இருக்குது. டேஷ்போர்ட் தீம் பாருங்கள். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் தான், பட் ஒரு சாஃப்ட் டச் ஃபீலில் முடிச்சிருக்காங்க. இங்கே வந்து இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு தனி செப்பரேட் பேனல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் கிரேன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. பியானோ பிளாக்ல இந்த சென்டர் ஹெச்வேக் கண்ட்ரோல்ஸ்லேருந்து இந்த கன்சோல் முழுக்குமே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பிளாக்ல ஒரு லெதரேட் ஸ்டிச்சிங் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான க்ளவ் பாக்ஸுங்க. ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே பென்லாம் வச்சுக்கிறதுக்கான தனியான ஒரு பிளேஸ் இருக்குது, பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல. ஆட்டோ டிம்மிங் IRVM போட்டிருக்காங்க. பேசிக் மாடல்னு அதில் வந்து நார்மலான IRVM போடாமல் இது பண்ணினது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபைன். கேபின் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் போயிருக்காங்க. பேனோரமிக் சன்ரூஃபுமே வந்து இந்த வேரியண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சன்ரூஃபில் நின்று வராதிங்க. நின்று வரது எந்த விதத்துலையுமே சேஃப் கிடையாதுங்க. வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டீசென்ட் எனஃப்ங்க. ஆம்ரெஸ்ட் நமக்கு மூவபுளாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே இந்த ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் அடாப்டருங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் யூஎஸ்பியில் ஒரு டைப் ஏ ஒரு டைப் சி சார்ஜர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட இங்கே இருக்குது. டெரைன் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்ங்க, வெட்ங்க, அதுக்கப்புறம் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி 3 மோடு இருக்குது. இதுவே வந்து இந்த ரெயில்வீல் டிரைவில் எம்பவர்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு கஸ்டம் மோட் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ நார்மல், ஸ்னோ கிராஸ், மட்ரட்ஸ், ராக் ரால், கஸ்டம் இந்த மாதிரி சாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குவாட்வீல் டிரைவ் செட்டப் போகிறப்ப தான் கிடைக்கும். ட்ரைவ் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமி ட்ரைவ் மோட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட் ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து சிட்டி ட்ரைவ் மோடும் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடைக்குதுங்க ஃபோனுக்கு. அது கூட 45 வாட்ஸில் ஒரு யூஎஸ்பி டைப் சி, ஒரு யூஎஸ்பி வந்து டைப் ஏல ஒரு நார்மல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஹெச்வேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டச்சுங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. டியூவல் ஜோன் ஏசிங்க இது ஆக்சுவலாக. உங்களுக்கு நான் இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன், நான் ஒரு 21 வைக்கிறேன். 21 வச்சு ஆட்டோவில் வைக்கிறேன். ஆக்சுவலாக நார்மல் பிவிஸில் வந்து 24 வைப்போம். ஏவிஸில் அதை விட கொஞ்சம் குறைச்சி வச்சா தான் அந்த கூலிங் அப்படின்றது பெட்டராக இருக்கும். த்ரோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா த்ரோ. ரியரில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கூலிங் எஃபெக்ட் அப்படின்றது இன்னும் நல்லாயிருக்கும். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சில் வந்து எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்றது ஃபுல்லி டிஜிட்டலாக போயிருக்காங்க. ஸோ அதோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் டாடா நெக்ஸான், டாடா கர்வ் இதில் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்களங்க, அந்த மாதிரி ஒரு எம்ஐடி கிளஸ்டர் கிராஃபிக் தான் இங்கேயும் ப்ளே பண்ணியிருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதில் நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியுது. ஈவிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வாட் ஹவர் பர் கிலோமீட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இதை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரேஞ்சும் வந்து பெட்டராக இருக்கும். இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.3 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் போகும்போது அதோட 14 இன்ச்சஸ் சாம்சங் QLED இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட் வரும். இங்கே வந்து நீங்கள் நெக்ஸான், கர்வ், EVலாம் பார்த்தீங்களா அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஹெட் யூனிட் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஹாமனோட ஹெட் யூனிட் உங்களுக்கு JBLோட ஆடியோ அவுட்புட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 10 ஸ்பீக்கர்ஸ்ங்க. இதில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுற ட்வீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ட்வீட்டர் போட்டிருக்காங்க. மிட் ஃப்ரீக்வன்சிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து 4 டோ ஸ்பீக்கர்ஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் அப்படின்றத ப்ளே பண்ணியிருக்காங்க. லோ ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அந்த பேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ரியரில் வந்து சப்வூஃபர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10 ஸ்பீக்கர். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு கேட்போம்.
ஆடியோ கட் பண்ணி ப்ளே பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, காப்பிரைட்ஸ்க்காக தான். ஆடியோ குவாலிட்டி டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இந்த மாடலில் கிடைக்கிது. அந்த 540 டிகிரி வந்து அந்த சரௌண்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கீழே பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப தான் கிடைக்கும். இதில் நார்மலான உங்களுக்கு வந்து ஒரு ஹை டெஃபினேஷனில் உங்களுக்கு 360 கேமரா போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இருங்க, இதில் ஹோம் பட்டன் வேறு தொலைணும். நான் ஹோம் பட்டனுக்கு நான் இங்கே தான் அழுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்கே இருக்குது. நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்லாம் இந்த சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ நிறைய பண்ணிட்டாங்க. arcade.tvன்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸோட ஓன் ஸ்டோர் இருக்குது. அதில் நீங்கள் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பயன்படுத்திக்க முடியும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜேபிஎல் மோட்ஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். கிட்ஸ் ஸ்லீப்பிங் அந்த பேக்னு கொடுத்திங்கன்னா டுவோர்ட்ஸ் அந்த இது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓரத்தில் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் ஹெட்யூன் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டீகட் ஸ்டேரிங் வீல் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறது உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. லெதர் வேப்பிங்கோட தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த டாட்டா லோகோ வந்து எலிமினேஷனோட போட்டிருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் வந்து தெரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலாக இங்கே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் இங்கே கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஒரு டெம்பர் கிளாஸ் கிடைக்கிது வெளியில், வாங்கி போட்டுக்கோங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கன்வீனியண்ட்டாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. ஃபைன். அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டேரிங் மவுண்டடாகவே கிடைக்குது. இந்த ஃபியர்லெஸ் ப்ளஸ்லேயே நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. ப்ராப்பரான டிட் பெடல் இருக்கிறனால லாங் ட்ராவலுக்கு நமக்கு நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் இங்கே ஆட் ஆகுங்க. ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3 லெவல் இருக்குங்க. ப்ளோயர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 6-வே பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 3 மெமரி ஃபங்க்ஷனும் கிடைக்குது. வெல்கமிங் ஃபங்க்ஷனும் இந்த சீட்ஸில் இருக்குது. ஸோ சீட்ஸ் ஃப்ரண்ட்டில் நமக்கு உட்காரதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, காலை நான் வச்சு உள்ளே உட்காரேன் அப்படின்னா அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். ஃப்ரண்ட்டில் காலை நம்ம மடக்கி வச்சோம்னாலும் சரி, இப்படி நம்ம ஆக்சல் வைக்கணும்னாலும் சரி, கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் மிஸ் அவுட் ஆகுது அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது. மற்றபடி வந்து பர்ஃபரேஷன் ப்ராப்பராக இருக்குது. லம்பாருக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எங்காவது வந்து ஸ்பீட்ஸில் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா அந்த பாடி ரோல் வரப்போ நமக்கு வந்து ஷோல்டர்ஸ்க்கான பிடிமானம் அப்படின்றது வந்து டீசெண்டாக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பேர்த்துக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் தான். லாங் ட்ராவலுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க போகுது. முக்கியமான விஷயம் எப்பவுமே சொல்கிறது தான், கார் வாங்குறப்ப கூடவே அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து இந்த டேஷ் கேம்ஸில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு ரியல் டைமில் உபயோகமாக இருக்கும். நாம் பர்சனலாக ஃப்ரீ ட்ராக்கோட கொலாப் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டேஷ் கேம் பார்க்குறீங்கன்னா அவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம பர்சனலாக வந்து நம்ம ஒரு 6 months பயன்படுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் 2K ரெசல்யூஷனோட இருக்குது. மொபைல்லையும் நீங்கள் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அது பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு வேறு ஒரு டேஷ் கேம்லையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டேஷ் கேமை அக்சசரிஸில் ஒரு மேண்டேட்டரி விஷயமா வைங்க. டோர் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விண்டோமே வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டிரைவர் சைடு விண்டோ இல்லைங்க, எல்லா விண்டோமே வந்து நார்மல் பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சாஃப்ட் லெதரி பேடிங், ஒரு க்ரோமில் டோர் ஹேண்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். அம்ப்ரெல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் பெடஸ்ட்ரியன்ஸை வந்து டினர் பண்ணுறதுக்கு நீங்கள் நைட் டைமில் ஏதாவது வந்து கார் கதவை நீக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட் எரியறப்போ வந்து எதிர்நோக்கி வர வாகனங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காரோட டோர் நீக்கியிருக்கு அப்படின்றது தெரிய வரும். நல்ல விஷயம் தான், ஒரு சின்ன மைனூட்டான விஷயம், அது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ பெட்ங்க இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனுங்க. இந்த மாதிரி ஒரு கார்பெட் லைக் டிரைவபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து ஓட்டின கார்லையும் இல்லை, நான் பர்சனலாக ஃபீல் பண்ண கார்லையும் இல்லை. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான். ரியரில் மல்டிலிங்க் போயிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்டெட்டுங்க, ஸ்டெபிலைசர் பார் கிடைக்குது. ஃப்ரீக்வன்சி செலக்ட் டேம்பிங், MTVCL இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பமும் பயன்படுத்தியிருப்பதால் உங்களுக்கு ரோட்ஸை பொறுத்து அடாப்ட் ஆகி உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்றது சூப்பராக இருக்குது. ஹை ஸ்பீட்ஸ் போகும்போது இந்த கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கும்போது சின்னதாக வந்து ஒரு லேட்டரல் மூமெண்ட்டிங் கொடுக்க தான் செய்யுது. ஸோ பிரேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்ரெசிவான பிரேக்கிங் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட்
ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அக்ரெசிவாக கொடுக்காம ப்ராக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஜி ஃபோர்ஸ் மினிமலைசேஷனுக்காக டாடா நிறுவனம் அப்படி பண்ணதா சொல்கிறாங்க. நீங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நானுமே இந்த வண்டியோட பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்போ XUV90 ஓட்டுறோம், மற்ற ஈவி கார்கள் ஓட்டுறோம்னா அந்த இன்ஸ்டன்ட்டான அந்த டார்க் ஃபீல் பண்ணும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது எவிடென்ட்டாக தெரியும். பட் இவங்க ஜி ஃபோர்ஸை நல்லாவே மினிமலைஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணும்போது அது நமக்கு பெருசாக தொந்தரவாக இல்லை. ஏன்னா ஜி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் ஈவி காரில் ஏன்னொடனே தலைவலிக்குது, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அது காரணம் அந்த ஜி ஃபோர்ஸ் தான். நம்ம பெட்ரோல் அண்ட் டீசல் இருந்து இதுக்கு வரும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் தான் அதுக்கான மேஜர் ரீசனாக இருக்கும். அது இங்கே வந்து எரடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேரியர் ஈவியோட ஃபியர்லெஸ் ப்ளஸ் 75 kWh ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிடுறேன். இந்த காரை வந்து நான் பார்த்தது பழகினதை வச்சு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வாரண்டி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாருக்கு வந்து 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர், வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 1,20,000 கிலோமீட்டர், பேட்டரிக்கு லைஃப் டைம் 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓனர் வாங்குறவங்களுக்கு 10 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது இருக்குது. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 கிலோவாட் ஏசி ஃபாஸ்ட் சார்ஜரில் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு 10.7 ஹவர்ஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி ஆகுது. இதுவே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் போடுறீங்கன்னா 25 மினிட்ஸில் சார்ஜிங் அப்படின்றது நடக்குங்க. ரியல் டைம் ரேஞ்ச் எல்லாருமே கேட்குறது தான். நீங்கள் இந்த ரியல் வீல் டிரைவ் கான்செப்ட்டில் இந்த 75 kWh போடுறப்போ ரியல் டைமில் 400 to 480 அப்படின்றது கேரண்டீடாக கிடைக்கும். C75 ரேஞ்ச் அப்படின்றது 480+ அப்படின்றத வச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம்கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும். எல்லாருமே வந்து அராயோட சர்டிஃபிகேஷன் கிளைம் பண்ணியிருப்பாங்க 600 650 அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரு C75 ரேஞ்ச் கொடுக்குறாங்க. இவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 70% ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு அது கிடைக்கும் அப்படின்றதால அந்த ரேஞ்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக ட்ரைவ் பண்ணோம்னா கேரண்டீடாக அந்த C75 ரேஞ்ச் அப்படின்றது கிடைக்குது. தட் இஸ் அந்த 480 அப்படின்றது. நீங்கள் கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுறீங்க, மிக்ஸ் ஆஃப் நம்ம ரெகுலர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 400லேருந்து 450 அப்படின்றது இங்கே கேரண்டீட் ரேஞ்சாக இருக்குது. சர்வீஸ் ரீதியாக கேட்டிங்க அப்படின்னா இப்போ புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸில் சின்னதாக இனிஷியலாக பக்ஸுங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிக்நாக்ஸ்லாம் வரது இயல்பு தான். பட் வந்துச்சு அப்படின்னா அதோட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தா இருக்குது. விக்ட்ரி டாட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வழியில் ஷவுட் அவுட் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ரீதியாக அவங்க ரொம்பவே உழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா விக்ட்ரி டாட்டாவோட கஸ்டமர்ஸ் நீங்கள் வாக்கின் வரும்போது விக்ட்ரி டாட்டாவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க விக்ட்ரி டாட்டாவோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ஷவுட் கொடுக்குறதுனால வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்காக இல்லைங்க, ஒரு டாடா டீலர்ஷிப்பில் இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ ஷவுட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. சரா சேக்க பாய்.